Hello friends, welcome back to my channel Happy Mind and Happy Life. எங்க வீடியோ நீங்க first time பார்க்குறவங்களா இருந்தா ரெட் கலர் subscribe பட்டனை press பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற bell ஐகானையும் click பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். முதல்ல கையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கையை நல்லா வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நானும் கையை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு நம்ம corn capsicum மசாலா தான் செய்ய போறோம். முதல்ல அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். கேப்சிகம், கொடமிளகா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்ததா மக்காச்சோளம், இஞ்சி பூண்டு விழுது, சீரகத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, முந்திரி பருப்பு, தக்காளி 3, பச்சை மிளகா 1, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா. இப்போ நம்ம முதல்ல தக்காளியும் பச்சை மிளகா அது கூட முந்திரி பருப்பு இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். நான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சீரகத்தூள் சேர்த்துக்க போகிறோம். சீரகத்தூளை நான் உரல்ல இடித்து எடுத்திருக்கேன். நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறேன். அடுத்ததாக தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி, பச்சை மிளகா, முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் நம்ம இன்னொரு பேன்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேப்சிகமும் ஸ்வீட் கார்னும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா நான் மக்காச்சோளம் ஆட் பண்ணிக்கிறேன். மக்காச்சோளம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் கட் பண்ணி வச்சிருக்க கொடமிளகாவையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஒரு 5 to 6 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இன்னொரு பக்கம் நம்ம செஞ்சிட்டு இருந்த மசாலாவும் கொதிச்சிட்டு இருக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஸோ அடி பிடிக்காம இந்த மாதிரி பண்ணிட்டே இருங்க. அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மசாலா கிரேவி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கூட இந்த கார்ன் கேப்சிகம் எல்லாம் செம்மையாக இருக்கும். அதோட டேஸ்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் தண்ணி கொஞ்சம் வேணும் அப்படின்னாலும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வேணா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். பாருங்க நல்லா திக்காகுது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருந்த கேப்சிகமும் கார்னும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் திக் கிரேவி ஆகுற மாதிரி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இது தோசை, சப்பாத்தி, இட்லி இதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இதுல நீங்க கஸ்தூரி மேந்தி இருந்தாலும் நீங்க இதை ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்ன் கேப்சிகம் ரெடி. இந்த வீடியோ உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எப்போ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி மைண்ட் அண்ட் ஹாப்பி லைஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.